என் பேர் ஜித்தின் அர்ஜுனன். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் வந்து தெற்காசிய தடகள போட்டி நடந்துச்சு சென்னையில். அதில் வந்து இப்போ நான் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் லாங் ஜம்பில். அது 7.62 மீட்டர்ஸ் தாண்டி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அப்புறம் வேற நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து அத்லெட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 9th தான் லாங் ஜம்ப் மெயின் ஈவெண்ட்டாக பண்ணேன். அப்போ தான் எனக்கு கோச் அவர் தான் லாங் ஜம்ப் ஈவெண்ட் செட் பண்ணாங்க. தமிழக அரசு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ புதுசு நிறைய ஸ்கீம் பண்ணுறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நாங்கள் தங்குறதுக்கு அகாமடேஷன்லேருந்து ட்ராவல்ஸ்லேருந்து எல்லாமே டிஎன்ஏ ஏஎஃப்ஐலேருந்து தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து இதுக்கப்புறம் ஏசியன்ஸ் அது மாதிரி ஒலிம்பிக்ஸ் அது மாதிரி அடுத்த லெவல் போகணுன்றது மெடல் என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. கேம்ப்பு, அதுக்கப்புறம் அகாமடேஷன், டிராவல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ். இப்போ சிஎம் டிராஃபி கூட நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பயிற்சி, கேஷ் அவார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ கேம்ப் இருக்கு. மீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கேம்ப்லாம் நடத்துவாங்க. அதுக்கெல்லாம் வர சொல்லிடுவாங்க. அடுத்து இப்போ ஸ்டேட் மீட் ஒன்று நடக்க போகுது, அதுக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் ஏசியன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி தமிழக அரசுலேருந்து சொல்லுவாங்க அப்பப்போ கேம்ப். ஸ்டேட் மீட் இப்போ ஈரோடில் நடக்குது. ஆமாம், அதில் கலந்துக்கணும். எல்லாருமே 19th கலந்துக்கணும். தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி.